பரிசுத்த வேதாகம புத்தகங்களின் தொகுப்பு. பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்றையும் குறைக்கவும் கூடாது, எதையும் கூட்டவும் கூடாது. ஏனெனில் இந்த 66 புத்தகங்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை ஆகும். இவற்றுக்கு மட்டுமே தெய்வீக அதிகாரம் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தின் 66 புஸ்தகங்களையும் 44 பரிசுத்தவான்கள் எழுதினார்கள். தேவன் இவர்களை பயன்படுத்தினார். இவர்கள் சுமார் 1600 வருஷங்களாக எழுதினார்கள். எழுதப்பட்ட காலங்களிலும் இடங்களிலும் பின்னணிகளிலும் வித்தியாசம் உண்டு. ஆனால் வேதாகம சத்தியத்தில் வேறுபாடுகளோ குளறுபடிகளோ இல்லை. ஏனென்றால் வேதாகமத்தின் ஆசிரியர் தேவனே. அவர் மனுஷனுக்கு தாம் கூற விரும்பியதை எழுதுவதற்காக சில பரிசுத்தவான்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக எழுதினார். யாத்திராகமம் புஸ்தகத்தில் தேவன் தமது கைப்படவே எழுதினார் என்று நாம் 2 வசனங்களில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். யாத்திராகமம் 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எழுதிய சொற்களை புஸ்தக வடிவில் தொகுக்க வேண்டும். அதற்காக தேவன் மோசேயை முதலாக தெரிந்தெடுத்தார். உபாகமம் 31:24. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடிந்த பின்பு பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், யெகோவா சொல்லுகிறார் என்னும் சொற்கள் 2500 தடவைகளுக்கு மேல் மனுஷன் சொல்லுகிறான், ராஜா சொல்லுகிறார், ராணி சொல்லுகிறாள், மந்திரி சொல்லுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் இல்லை. ஆதி காலம் முதல் தேவன் வெளிப்படுத்தினவைகளை அவரோடு சஞ்சரித்த மனிதர்கள் எழுத்து வடிவில் எழுதி வைத்தனர். ஆதாம், ஏனோக்கு, நோவா முதலியோர் எழுதியவற்றை இன்று நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆயினும் அவர்கள் எழுதி வைத்தவை காலா காலங்களில் நகல் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இவற்றை மோசே உபயோகித்து இருக்க வேண்டும். பஞ்சாகமம் என்று கூறப்படும் முதல் 5 ஆகமங்களாகிய ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகியவற்றை முதலில் ஒரு புஸ்தகமாக தொகுத்து மக்களுக்கு கொடுத்தவர் மோசே. இதுதான் தோரா என்னும் நியாயப்பிரமாண புஸ்தகம். இது எகிப்தில் இருந்து கானானுக்கு வந்த இஸ்ரவேல் மக்களால் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு பின் இன்னும் தேவனுடைய அநேக பிள்ளைகள் மூலம் கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அவைகளும் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டன. யோசுவா புஸ்தகத்தின் பல பகுதியை யோசுவாவே எழுதியுள்ளார். நியாயாதிபதிகளை குறித்து எழுதப்பட்டவைகளை சாமுவேல் ஒரு புத்தகமாக தொகுத்தார் என்று கருதப்படுகிறது. சாமுவேல், காத், நாத்தான் முதலியோர் விட்டு சென்ற குறிப்புகளை வைத்து ராஜாக்களின் காலத்தில் சாமுவேலின் புத்தகம் தொகுக்கப்பட்டது. நாளாகம புத்தகத்தை எஸ்ரா எழுதியதோடு மட்டுமல்லாது சுமார் கிபி 400 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் யாவற்றையும் பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள், மற்ற புஸ்தகங்கள் என்று வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரே புத்தகமாக தொகுத்தார். கிரேக்க மொழியில் கேனான் என்னும் சொல்லுக்கு அளவுகோல் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 நூல்களும் எந்த அடிப்படையில் வேதாகம நூல்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன, மற்ற நூல்கள் எந்த அடிப்படையில் வேதாகம நூல்கள் அல்ல என்று தள்ளி வைத்தார்கள் என்பதை இந்த அளவுகோல் விளக்கும். வேதாகம நூல்களை ஒரு முழு வேதாகமாக கோர்ப்பதற்கு ஆதி திருச்சபையின் தலைவர்கள் இந்த கேனானை பயன்படுத்தினார்கள். இதன் பிரகாரம் ஒரு நூல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா
அல்லது அவ்வாறு எழுதப்படவில்லையா என்பதை கேனான் அடிப்படையிலேயே முடிவு செய்தார்கள். ஆரம்பத்தில் ஒவ்வொரு நூலாக பரிசுத்த வேதாகமத்தில் சேர்த்து கொண்டே வந்தார்கள். அதன் பின்பு சபையின் சட்டத்தின் பிரகாரம் சபை மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் இப்பொழுது காணும் 66 நூல்களை மட்டுமே அங்கீகாரம் பண்ணினார்கள். மற்ற நூல்களை தள்ளுபடி ஆகமங்கள் என்று கூறி அவற்றை தள்ளிவிட்டார்கள். கிமு 294 முதல் 289 ஆவது ஆண்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டின் செப்துவஜிந்த் கிரேக்க மொழிபெயர்ப்பு நிறைவு பெற்றது. இந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் 39 நூல்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று ஆலோசனை சங்கத்தார் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். சான்ஹெட்ரின் என்று அழைக்கப்பட்ட ஆலோசனை சங்கம் எருசலேம் நகரத்தில் செயல்பட்டு வந்தது. கிபி 70வது ஆண்டில் எருசலேம் நகரம் அழிந்தது. இங்கு செயல்பட்டு வந்த ஆலோசனை சங்கம் திபேரியு பட்டணத்திற்கும் அதன் பின்பு யாமியா பட்டணத்திற்கும் இடம் பெயர்ந்தது. யாமியா பட்டணம் யோப்பாவிற்கு தெற்கே 13 மைல் தொலைவில் இருந்த சிறிய நகரமாகும். கிபி 90வது ஆண்டில் ஆலோசனை சங்கம் மறுபடியும் கூடி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை 39 நூல்கள் மட்டுமே என்று தீர்மானம் பண்ணினார்கள். இதர நூல்களையெல்லாம் யூதர்களுடைய வேதாகமத்தில் சேர்க்காமல் தள்ளிவிட்டார்கள். இவ்வாறு தள்ளப்பட்ட புத்தகங்கள் தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கிமு 3வது நூற்றாண்டில் எழுதப்பட்டவையாகும். இவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட ஆகமங்கள் நீங்களாக மீதமுள்ள 39 புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பிற்கு பாலஸ்தீன கேனான் என்று பெயர். இந்த கேனானில் இடம்பெற்றுள்ள 39 நூல்களை உலகெங்கிலும் உள்ள புராட்டஸ்டன்ட் சபையார் பயன்படுத்தி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பாலஸ்தீன கேனானில் உள்ள 39 நூல்கள் அடங்கியுள்ள பழைய ஏற்பாட்டை அங்கீகரித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் முரண்பாடு எதுவும் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் சேர்க்கப்பட்டுள்ள காரியம் முடிவு பெற்ற விஷயம். ஆகையினால் இனிமேல் இதில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ சபை முயற்சி பண்ணக்கூடாது. வேதாகமத்தில் கோர்க்கப்படுவதற்கு தகுதிகள். வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் உள்ளன. இவற்றை வேதாகமாக கோர்க்கும்போது வேதாகம நூல்களுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று யூத மார்க்கத்தின் மத தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆகையினால் ஒரு சில வரையறைகளுக்கு உட்பட்டே புஸ்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றன. சில தகுதிகள்: 1. வேதாகமத்தின் புஸ்தகத்தை ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி அந்த புஸ்தகத்தை அங்கீகரித்திருக்க வேண்டும். 2. ஒரு புஸ்தகம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது, எழுதப்பட்டது, பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறுவதற்கு தகுதியுடையது என்று. 3. இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும் அந்த புஸ்தகங்களை அங்கீகரித்திருக்க வேண்டும். அதிலுள்ள வசனங்களை மேற்கோளாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். 4. வேதாகம நூல்களின் ஆசிரியர்கள் தாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலும் தெய்வீக அதிகாரத்தினாலும் இந்த நூல்களை எழுதியிருப்பதாக அங்கீகரிக்க வேண்டும். 5. வேதாகமம் ஒரு வரலாற்று நூல் அல்ல, ஆயினும் இது இஸ்ரவேலருடைய வரலாற்றை மிகவும் தெளிவாக கூறுகிறது. வேதாகம நூல்கள் இஸ்ரவேலருடைய வரலாற்றை முரண்பட்டு கூறக்கூடாது. 6. வேதாகம நூல்களில் கூறப்பட்டுள்ள சத்தியங்கள் ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர முரண்பட்டு இருக்கக்கூடாது. இந்த அடிப்படையில்தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புஸ்தகங்களும் தொகுக்கப்பட்டன. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புஸ்தகங்கள் உள்ளன. இவற்றை 8 ஆசிரியர்கள் எழுதினார்கள். இவர்களில் யாரும் தங்கள் பரிசுத்த வேதாகமத்திற்கு புதியதாக நூல்களை எழுதியதாக குறிப்பிடவில்லை.
பழைய ஏற்பாட்டு செய்திகளை கூறுவதாகவும் அவற்றை விளக்குவதாகவுமே இவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆயினும் திருச்சபை தலைவர்கள் அப்போஸ்தலர்கள் எழுதிய நூல்களையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பிற நூல்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் சேர்த்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்போஸ்தலரின் காலத்திலும் வேத புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டின் 39 ஆகமங்கள் கொண்ட புத்தகத்தையே குறித்தது. இதில் ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் வரை இருந்தது. கிறிஸ்துவின் சரித்திரம் அப்போஸ்தலர் காலங்களில் பேச்சு வழக்கில்தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் முதலாவது எழுத்து வடிவம் பெற்றவை பவுல் அப்போஸ்தலரின் நிருபங்களே. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு தோல் சுருள்களில் எழுதிய நிருபங்கள் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தனர். இந்த நிருபங்கள் பிற்காலத்தில் பல திருச்சபைகளிலும் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது. இதன் பின்பே இயேசு கிறிஸ்துவின் வரலாறு நமக்கு சுவிசேஷங்களாக எழுதப்பட்டது. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கிபி 130 வரை 4 சுவிசேஷங்களும் பவுல் அப்போஸ்தலரின் 13 நிருபங்களுமே திருச்சபைகளில் விசேஷ இடம் பெற்று வாசிக்கப்பட்டன. கிபி 2ஆம் நூற்றாண்டு முடிவதற்குள் அப்போஸ்தலரின் நடபடிகளும் இவற்றோடு சேர்க்கப்பட்டன. இந்த காலங்களில் வெளிப்படுத்தின விசேஷமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் 3ஆம் நூற்றாண்டிலேதான் திருச்சபைகளில் எங்கும் வாசிக்கப்பட்டது. கிபி 95லேயே எபிரேயருக்கு எழுதின நிருபம் இருந்தாலும் 4ஆம் நூற்றாண்டில்தான் இது வெகுவாக உபயோகப்படுத்தப்படலாயிற்று. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு முன் உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு என்று வழங்கப்படலாயிற்று. இவை யாவும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டவை. கிறிஸ்துவுக்கு பின் உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடு என்று வரையறுத்து கூறப்பட்டது. இவை யாவும் கிரேக்க மொழியிலும் அரமாயிக் மொழியிலும் எழுதப்பட்டவை. புதிய ஏற்பாட்டு நூல்களை தொகுத்தபோது 27 புஸ்தகங்களில் 20 புஸ்தகங்களை சபை தலைவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். 7 புஸ்தகங்களை முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவையாவன: எபிரேயர், 2 யோவான், 3 யோவான், 2 பேதுரு, யூதா, யாக்கோபு, வெளிப்படுத்தின விசேஷம். இந்த நூல்களை புதிய ஏற்பாட்டில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணங்கள்: எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அதன் ஆசிரியரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. 2 பேதுருவின் மொழி நடையும் 1 பேதுருவின் மொழி நடையும் வேறுபட்டுள்ளது. யாக்கோபு, யூதா ஆகிய நிருபங்களை எழுதியோர் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று கூறாமல் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றே அழைத்து கொண்டார்கள். 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களின் ஆசிரியரும் தன்னை அப்போஸ்தலர் என்று அழைக்காமல் மூப்பர் என்றே அழைத்து கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டுள்ள சத்தியங்கள் புதுமையாக உள்ளன. இருப்பினும் ஆதி திருச்சபையின் தலைவர்கள் பலமுறை கூடி ஜெபித்து ஆலோசனை செய்து இந்த 7 நூல்களையும் புதிய ஏற்பாட்டில் இணைத்து கொண்டார்கள். கிபி 250 லவோதிகேயா என்ற பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டது. 2ஆம் அண்டியோகஸ் என்னும் சீரியா தேசத்து மன்னன் சீரியரையும் யூதர்களையும் அங்கு குடியேற்றினார். இப்பட்டணம் வளம் நிறைந்து பெயர் பெற்று ஆதி கிறிஸ்தவ சபையில் முக்கிய இடம் வகிக்கலாயிற்று. கிபி 364ஆம் ஆண்டு லவோதிகேயாவில் ஒரு கிறிஸ்தவ மகா சபை கூட்டப்பட்டது.
சபையின் முன்பு தற்போது வேதாகமத்தில் உள்ள 65 புத்தகங்கள் சர்வ வல்லமை நிறைந்த பரிசுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலம் மனிதர் யாவருக்கும் அருளப்பட்ட வார்த்தைகள் என ஒப்புக்கொள்ளப்பட்டு வேதாகமம் என ஒருமுகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் சேர்க்கப்படவில்லை. கிபி 397 கார்தேஸ் என்னும் இடத்தில் திரும்பவும் ஒரு மகாசபை கூட்டப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் நிகழப்போகும் காரியங்களை குறித்து பரிசுத்த யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 66வது புத்தகமாக வேதாகமத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டது. இவ்வாறாக 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் திருச்சபைகள் புதிய ஏற்பாட்டின் 27 நூல்களையும் அங்கீகரித்து சபையில் வாசிக்க துவங்கினார்கள். இது தவிர 4ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள நபர்களை பற்றியும் அநேக நாவல்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் வெளிவந்தன. இயேசு கிறிஸ்துவின் தாய் தந்தையாரை பற்றிய புஸ்தகங்களையும் எழுதினார்கள். இந்த நாவல்களையும் கதைகளையும் என்ன செய்வது? பரிசுத்த வேதாகமத்தில் இவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டுமா? இவை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு வேதாகமத்தில் ஒரு நூலாக எழுதப்பட்டதா? ஆதி திருச்சபையில் இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் எழும்பின. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக யூதர்களின் ஆலோசனை சங்கம் பல முறை கூடி விவாதித்தது. இவற்றில் 3 கூட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. அவையாவன: நைசின் ஆலோசனை சங்கம் கிபி 325, இப்போ ஆலோசனை சங்கம் கிபி 394, கார்தேஜ் ஆலோசனை சங்கம் கிபி 397. இம்மூன்று இடங்களிலும் கூடிய ஆலோசனை சங்கங்கள் மிகவும் முக்கியமானவை. புதிய ஏற்பாட்டில் நாம் இப்பொழுது பெற்றுள்ள 27 புஸ்தகங்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு வேதாகம நூல்களாக எழுதப்பட்டது என்று இவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அத்துடன் பழைய ஏற்பாட்டிலும் இப்பொழுது நாம் பெற்றுள்ள 39 புஸ்தகங்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு வேதாகம நூல்களாக எழுதப்பட்டது என்றும் இவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். இவ்வாறாக பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் உள்ளதாக தீர்மானம் பண்ணி அங்கீகாரம் பண்ணினார்கள். இதுவே இன்று வரையிலும் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது.